ஏன்னா காலால் அழுத்தும் போது ரொம்ப அடிக்குது. இது ஒன்றா அழுத்தத்துக்கு நம்ம கை வராது எனக்குலாம். சரியா? ஆனால் இது அழுத்திக்கினே அழுத்தத்துக்கு மிஷின் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு புடவை ஓர அடிக்கிறோம். ஆமாம், புது புடவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓர அடிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ என்னோட இது மொட்டையாக மிஷினை க்ளீன் பண்ண போகிறேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த மிஷினில் என்னோட டைலரிங் மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்கி ஒரு 3 மாதம் இருக்குமா, 3-4 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும்போது நான் நல்லா யூஸ் பண்ணேன். நல்லா நானும் ட்ரெஸ் தைச்சேன், மொனம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டை தைச்சாரு, நல்லா யூஸ் பண்ணோம். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் நான் உட்காந்து ஒன்றுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அத்தைக்கு மட்டும் இதை புடவை ஓர அடிச்சு கொடுத்தேன், அவ்வளோதான். தவிர இந்த ப்ளவுஸ் தைக்கல, சுடிதார் எதுவுமே தைக்கல, எதுவுமே பண்ணலை. ஸோ அங்கே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும். இவருக்கு சட்டை தைக்கணும் ஆர்வம், எனக்கு சுடிதார் தைக்கணுன்ற ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. ஸோ நாங்களும் அது மாதிரி செஞ்சோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை எடுக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. ஆனால் அது எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்போ மிஷினை க்ளீன் பண்ணிவிட்டு ஓட்டி பார்க்கணும். ஏன்னா மிஷின் ஓடாமலே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி லாக் ஆகிடும், ஆயில் போட்டு வச்சுருந்தோம். ஆமாம், ஸோ இப்போ எந்த கண்டிஷனில் இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாத்திரமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. இங்கே வருங்க, ஸ்டைலே தெரிஞ்சிருக்கும் எத்தனை நிலையில இருக்குங்க. ஆல்ரெடி நிறைய பொருள் இருந்துச்சு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாருங்க, அது ஒரு டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பீஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். மிஷின் எதுவுமே வைக்காத அளவுக்கு பார்த்துக்கிங்க. தலைவலிக்கு இது வந்து 3 தலைவலில் ஒரு 2 தலைவலும் யூஸ் பண்ணி ஒரு தலைவலி எடுத்து வச்சிட்டோம். எடுத்து வச்சிடலாம். சரி, ஓகே. அதாவது மிஷின் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே ஒரு இடம் பார்த்து ஒரு இடமா இந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே வண்டி சரி, எல்லாமே எங்கள் வீட்டு சரி, எல்லாமே எல்லாம் வச்சுருக்கு. பத்திரமா மூடி வச்சுருக்கேன். அதுவும் டஸ்ட்டு படிச்சிருக்கேன் நல்லா. அதை எடுத்து அடிக்கடி க்ளீன் பண்ணணும். ஆயில் போட்டு ஓட்டி எது வைக்கணும். சும்மா ஒரு பெடலாவது பண்ணி வச்சுருக்கோம். பண்ணலாங்க. அந்த அளவு அழுக்கு டஸ்ட்டு ஆயிலும் படிஞ்சிருக்கு. எல்லா பொருளும் இதுதான் இருக்கு. மிஷினோட இது, அப்புறம் அந்த நூல்கண்டு, மிஷின் இது கியரு, கிளட்ச் எல்லாமே இருக்கு. அதாவது அங்கேருந்து ஒரு கட்டைப்பையில் வச்சு எடுத்துகிட்டு வந்தது, இன்னும் அந்த கட்டைப்பையை வெளியே எடுக்கல. அது எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் ஒரு ஸ்லாப் மாதிரி. நீட்டாகவே இல்லை, நீட்டாகவே வச்சுதான் எடுத்து வைக்கணும். ஃபுல்லாத்தையும் தொடச்சிட்டு அப்புறமா உட்காரு மிஷினில். சரி. நான் விட்டதே இல்லை மிஷின்லையா. கீழே என்ன சொல்கிறேன், எண்ணெய் சிந்தி போயிருக்குது. அதாவது இங்கே வந்ததுலேருந்தே இந்த மிஷினை எனக்கு ஒன்றும் கண்டுக்கல. இல்லை தைக்கணும், மறந்துச்சா என்னன்னு தெரியல. தச்சு பார்த்தா தான் தெரியும், தைப்போம். பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் இல்லாமல் தச்சுட்டே இருக்கணும். அதாவது கேப்னா அது மறக்காமல் இருக்கணும். 1 மாதம் அது மாதிரி கேப் விட்டாலும் மறக்காமல் இருக்கணும், ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். ஆனால் விட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடும். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னதான் மைண்டில் இருக்குதுன்னு சொல்லி தெரியல. அது எடுத்து வச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருமே. சரி, எடுத்து அரேஞ்ச் பண்ணுவீங்க, தைக்கலாம். இதெல்லாம் தொடச்சிட்டு தைக்கலாம். சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக்கானு சொல்லிட்டு பார்த்தா என்ன தெரியுமா, கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. மிஷின் ஓட்டணும் அப்படின்னா ஒரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிக்கிட்டு அழுக்காக வருது, அந்த டஸ்ட்டாக வருது. வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும். நான் கீழே கொஞ்சம் பார்த்தேன், ப்ரஷ் இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டுமா. சரி, ஓகே. தூக்கிட்டு தானே க்ளீன் பண்ணணும். இல்லை, கீழே உட்காந்தே பண்ணிக்கலாமா? சரி, ஓகே. தூக்கிட்டும் பண்ணலாம், உனக்கு எப்படி வசதியோ. சரி, ஓகே. நான் ப்ரஷ் அந்த கட்டப்பை எப்படி தூக்கிக்கூடாது எனக்கு. அதுக்குன்னு தனியாக ப்ரஷ் வச்சிருக்கியா? இது ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்களேன். அவங்க இருக்கும்போது ஜன்னலில் வந்து அந்த இது இருக்கும்ல,
ஜன்னல் காட்டிலே அப்படியே அடுக்கி வச்சிருவோம் ஸ்லாப் மாதிரி. அழகா இருக்கும். எந்தெந்த பொருள் எங்க இருக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. இது வந்து நூல் டப்பா. இதுலாம் பேப்பர்னே தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஸ்லாம் மீறும்ல. ஆமா. வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம அடிச்சுட்டு இந்த மாதிரி நூல் இருக்குல்ல. அதை யூஸ் பண்ணி இருக்கிற நூலா இருக்கு. இது கொஞ்சம் புது நூலா இருக்கு. இது யூஸ் பண்ண நூலா இருக்கு. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை தச்சு தர சொல்லி சொன்னாங்க. அது அப்படியே இதில் எடுத்து போட்டால் அப்படியே கிடக்குது. எடுத்துச்சுலாம் அந்த புடவையானா அவங்க கட்டிட்டாங்க. இது வந்து பவுடர் டப்பா ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இருப்பா. ஸோ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் டப்பா மை எல்லாம் இதில் இருக்குது. அவளும் குடுக்கணும்னு நினச்சிட்டு வந்து கொடுக்கவே இல்லை. இன்னும் அப்படியே இருக்குது. அதில் ஸ்கேலு, ஆம்போல் ஸ்கேலு, ஸ்லீவ் ஸ்கேலு எல்லாம் என்னோட ஐடி கார்டு முதல் கொண்டு இதுதான் போட்டு வச்சிருக்கேன். காலேஜ் ஐடி கார்டு. இது வந்து ஒரு லைனிங். இதில் வந்து இந்த சாக் பீஸு, அந்த கொக்கி இதெல்லாமே நிறைய இருக்கு. இது வந்து மிஷினோட வந்தது. மிஷினில் வந்த டப்பா தான் அது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பாட்டில். இதுக்கு ஊற்றுறதுக்குன்னு ஒரு டப்பா வச்சுருக்கேன். அதில் ஊற்றி வச்சிருவேன். அது காலையினோடனே இது வந்து அதில் ஃபில் பண்ணிப்பேன். அப்புறம் வந்து லைனிங் ஊசி எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. இங்கே வந்து பாருங்க இன்னும் நிறைய கிடக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மனோட ப்ராடக்ட். இது என்னது பெரிய மாந்தாச்சு. பார்க்க எப்படி ஆயிடுச்சுனே. கேன்வாஸ். கேன்வாஸ். கேன்வாஸ் தான் எப்படி ஆயிடுச்சு பாரு. அதான் தெரியுது. ஏதோ சட்டை தைக்கிற வேலையை பாரு. வெள்ளை சட்டை எடுத்து வச்சிருக்காங்க. தைக்க சொல்லணும் தைக்கவே இல்லைங்க பாருங்க. கேன்வாஸ் அதரா ஆயிடுச்சு. ஆனால் உள்ள வச்சோன்னு தெரியுதுல. உள்ள வச்சு தானே தீர்த்த போகிறோம். பார்க்கலாம். பிரித்து பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கேலு எல்லாம் அப்படியே அப்படியே கிடக்குது. ப்ரஷ் இதுதான். டூத் ப்ரஷ்ஷை வந்து இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறீங்க. இது எல்லாம் உள்ளே கிடக்குது. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கிடக்குது. இதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஆமாம், இன்னும் கொஞ்சம் நூல் இதாக இருக்குது. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதனால் இங்கே வந்ததுலேருந்து அதனால தான் மிஷின் இன்னும் தொடலை. நீங்கள் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன். எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே வந்து வராங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீரோ இருக்குது. இதில் எது இழுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை வைக்கிற மாதிரி. ஆமாம், இந்த சைடு எதுவுமே இல்லை. இந்த சைடு கட்டில், இந்த பக்கம் பீரோ. ஆமாம், இந்த பொருள்லாம் வைக்கிற மாதிரி ஏதாவது ஆன்லைனில் இருக்குன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. சரி ஓகே. ஆமாம், ஏன்னா எனக்கு இது கட்டப்பையிலே போட்டு வைக்க முடியாது. ஏன்னா எல்லா பொருளும் எடுத்து தேடணும்ல. பக்கத்தில் ஏதாவது வச்சுட்டு வைக்கிற மாதிரி இழுத்து வைக்கிற மாதிரி ஏதாவது பார்க்கணும். நானும் பார்க்கணுமான்னு நினச்சிட்டேன். என்ன அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. சரி ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் இது க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் ஓட்டி பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆயில் வந்து தேங்கி நிற்கிது. அப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா துணி எல்லாம் கிடக்குது. அதில் நூல்லாம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தைக்கிறது என்னமோ நான் தப்பா நான் எப்பயாவது தப்பாரு. ஆனால் ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், க்ளீன் பண்ணுறது. ஆமாம், தூக்கி தானே வைக்கணும். அதனால இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூல் இதில் தான் இருக்கும். இந்த இருக்கு ஒரு பிசரு உள்ளே மாட்டிகிட்டு இருக்கு பாரு. மஞ்சித்தா எவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? இது க்ளீனிங் கொஞ்சம் அதிகம் தான். கீழே இருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிலும் போட்டாச்சு. ஆயில் போட்டு அப்புறம் திரும்ப மேலே ஒரு க்ளீன் முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு போட்டிருக்காங்க பாருங்க. சுவிட்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளக் சொருவி மோட்டர் இப்போ தான் கனெக்ட் பண்ணுறோம். அங்கே ஒரு முறை கனெக்ட் பண்ணி பார்த்தோம். அங்கே அதிர்ச்சி. ஆமாம், வைப்ரேட் ஆச்சு. வைப்ரேட் ஆகுதுன்னு கைட்டி வச்சிட்டோம். இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நீ தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். சரி போட்டு பார்க்கலாமா? ஓகே. சரி வேஸ்ட் பண்ணி விடுங்க. இந்தா கையிலே வச்சிருக்கு கைவாசம். இந்தா சரி ஓட்டி பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் போட போகிறாரு. அது அங்கே சுவிட்ச் போடு. ஓகே. அதை விட்டு பண்ணணும். ரொம்ப சல்லுன்னு ஓடுது. நம்ம காலால போட்டோம்னா அந்த அளவுக்கு தெரியல. இது வந்து ரொம்ப சல்லுன்னு போகுது. அதாவது இது கொஞ்சம் வைப்ரேட் ஆகுது. ஆனால் அங்கே இதை விட ஓவராக வைப்ரேட் தெரிஞ்சுது. ஆனால் இது நார்மல் சாதாரண அந்த மாதிரி தான். அங்கே வந்து சரி வாடகை வீடுன்றதுனால நம்ம சவுண்டு வரக்கூடாதுன்றது இன்னும் மோட்டரே போடல. வச்சிட்டோம். இங்கே வந்து போட்டாச்சு. ஓட்டிக்கலாம். அங்கே பாருங்க. இதை விட கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்குப்பா உண்மையாகவே. இது மிஷினில் ஓட்டுறதா? ஆமாம், மிஷினில் ஓட்டுறது ஃப்ரெண்ட்ஸ்.
நான் வந்து அங்கே இருக்கும்போது கொஞ்சம் அடிக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு, ரொம்ப வைப்ரேட் ஆனதுனால எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வச்சிருக்கலாம், நம்ம மேலே இருந்து அடித்தோம் அன்றைக்கி. இப்போ கீழே இருக்கும் கொஞ்சம் அந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகலாம். ஆனால் மிஷின் வைப்ரேட்டர் ஆகிற மாதிரி தான் ஆகுது. ஆமாம் ஆமாம். ஆனால் அதுவும் ஸ்பீடு ரொம்ப அழுத்தக்கூடாது, அது இன்னும் நம்ம ஆப்ரேட் பண்ண தெரியல. சீராக தான் வைக்கிறேன், அழகாக போகுது. ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக வந்து இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகும்போது கை கூடயே வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஆமாம், ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் கரெக்ட் ஆகிடும். இந்த போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெண்டிங் சாரி. ட்ரெண்டிங் அது அம்மாவுக்கு. இது எப்படி ப்ளவுஸ் தைக்கணுமா இல்லை புடவை மட்டும் ஓர அடிக்கணுமா? இது ப்ளவுஸ் கட் பண்ணி சாரி ஓர அடிக்கணும். ப்ளவுஸ் அந்த கலர்லேயே வருதுல்ல, அதாவது சில்வர் தானே இது? சூப்பராக இருக்கு. மிஷின் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு புடவை ஓர அடிக்கிறோம். ஆமாம், புது புடவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓர அடிக்கிறேன். மொனம் ஏன் பக்கத்தில் லிக்க வச்சுட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த புடவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல, சாஃப்டாக கொஞ்சம் பிடிச்சினா சுருக்கம் இல்லாமல் வருது, சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துலேயும் நிற்க வச்சு பிடிக்க சொல்லியிருக்கேன். அதனால தான் நீங்கள் வாங்க. சரி, சூப்பராக வருது. சூப்பராக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் கற்றுக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்லாம் ரெடி பண்ணியாச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்த்துறேன். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வருது. மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. திரும்ப பழைய மாதிரி எடுத்து வச்சிட வேண்டியதான். ஸோ நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து தச்சு இது பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ஓகே. மிஷின்லையும் தச்சுக்கலாம், அது மோட்டர்லையும், இல்லை நம்ம நார்மலாக காலிலே பெடல் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சரண்யா மனோஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து போய்ட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.